viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரியில் இந்த ஃபார்முலாஸு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னோடய ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆப்போசிட் சைட் ஹைப்போடென்யூஸ் எட்ஜசன் இதெல்லாம் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் வேணும். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னா இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் மொத்தம் 1 2 3 3 ஆங்கிள் இருக்கும். அதில் ஒரு ஆங்கிள் கண்டிப்பாக 90 டிகிரியாக இருக்கணும். அப்போது அது ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் ஆகும். சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க, பட் எனிவேஸ் மறந்துருப்பீங்கன்றனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான். ஸோ ஒரு ஆங்கிள் கண்டிப்பாக 90 டிகிரியாக இருந்தால் அந்த ட்ரையாங்கிளில் நம்ம ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இது 90 டிகிரி, இந்த இடத்துல நம்ம தீட்டாவை வைக்கக்கூடாது. ஓகேவா? இப்போது தீட்டா ஒன்று இந்த அக்யூட் ஆங்கிளாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த அக்யூட் ஆங்கிளாக வச்சுக்கலாம். ஓகேவா? 90 டிகிரியில் மட்டும் நீங்கள் தீட்டாவை போடவே கூடாது. இப்போது இந்த தீட்டாக்கு எதிரில் எந்த சைடு இருக்கோ அதுதான் ஆப்போசிட் சைடு. அதுக்கப்புறமா 90 டிகிரி, இதுதானே 90 டிகிரி. சப்போஸ் இந்த 90 டிகிரியில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா எல் ஷேப், எந்த இடத்துல எல் ஷேப் ஃபார்ம் ஆகுதோ அங்கே தான் 90 டிகிரி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது 90 டிகிரிக்கு எதிரில் வரதை ஹைப்போடென்யூஸ் சைடுன்னு சொல்லுவோம், பேலன்ஸ் இருக்கிறத அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்படி நீங்கள் படிச்சுக்கோங்க போதும். இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். தீட்டாக்கு எதிரில் உள்ளது ஆப்போசிட்டு, 90 டிகிரிக்கு எதிரில் உள்ளது ஹைப்போடென்யூஸு, பேலன்ஸ் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? இப்போது இப்போதைக்கு இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் இங்கே தீட்டா இருந்ததுன்னா எது ஆப்போசிட்டு, எது அட்ஜசன்ட்டு, எது ஹைப்போடென்யூஸ்ன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.